ஐசிசி கிளாஸ் 10th ஃபிசிக்ஸ் உடைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 2 fill in the blanks பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. In a uniform circular motion, the centrifugal force acts அப்படி கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு சர்க்குலர் மோஷன் எடுத்துட்டீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் தான் டுவோர்ட்ஸ் சென்டர் ஆக்ட் ஆகும். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் வந்து அவே ஃப்ரம் சென்டர் ஆக்ட் ஆகும். அப்போ வந்து அவே ஃப்ரம் தி சென்டர் இஸ் கரெக்ட்னு எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? அடுத்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் ஏ மீடியம் இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை ஸ்பீட் ஆஃப் லைட் இன் மீடியம் அந்த ஃபார்முலா எடுக்கலாம். இல்லைன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு வேவ் லெங்த் ஆஃப் லைட் இன் வேக்யூம் பை வேவ் லெங்த் ஆஃப் தி லைட் இன் மீடியம்னு எடுத்துக்கலாம். அப்போது எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வேவ் லெங்த்தை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து ஸ்பீட் வந்து டெம்பரேச்சர் மாறினா என்ன ஆயிரும்? ஸ்பீட் மாறும். அப்போ வந்து ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் டெம்பரேச்சர் டிபெண்ட் பண்ணும். அப்போ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணாது. நம்ம ஸ்னெல்ஸ்லால மியூ கூட சைனாக இருந்தாலும் அங்கே வந்து மியூ வந்து கான்ஸ்டன்ட் தான்ப்பா. அதனால இண்டிபெண்ட் ஆஃப் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கரெக்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்து பாருங்க. ஹீட் அப்சர்வ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் டிபெண்ட்ஸ் ஆன்றாங்க. ஹீட் அப்சர்வ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா மாஸ் இன்டூ லேட்டன்ட் ஹீட். அப்போ வந்து இங்கே சேஞ்ச் இன் டெம்பரேச்சர்லாம் கிடையாது. டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் ஆகும். ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஏன் வந்து கிடையாது. அப்போ மாஸ் மட்டும் தான் இருக்குது. அப்போது ஹீட் அப்சர்வ் டியூரிங் சேஞ்ச் ஆஃப் ஃபேஸ் வந்து ஒன்லி டிபெண்ட்ஸ் ஆன் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்க. இஎம்எஃப் ஆஃப் ஏ செல் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இஎம்எஃப் ஆஃப் செல் இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் பொட்டன்ஷியல் பிளஸ் கரண்ட் இன்டூ இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே வந்து ஓப்பன் சர்க்யூட் சொல்லியிருக்காங்க. ஓப்பன் சர்க்யூட்டில் கரண்ட் ஜீரோ. கரண்ட் ஜீரோனா இப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு? இஎம்எஃப் ஈக்குவல் டு டெர்மினல் பொட்டன்ஷியல். அப்போ இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு டெர்மினல் பொட்டன்ஷியல். ஈக்குவல்ன்றது கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. இன் ஏ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் தி டர்ன்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. டர்ன்ஸ் ரேஷியோ வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி பை நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி. அதாவது நமக்கு வந்து ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்ல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த செகண்டரி கிரேட்டர் தென் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த பிரைமரி இருக்கும். அப்படின்னா இது கிரேட்டர் தென் 1 அப்படின்னா மோர் தென் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து தி நியூக்ளியர் ரேடியேஷன் வித் லோயஸ்ட் அயனைசைசிங் பவர் கேட்குறாங்க. அதாவது சைஸ் ஆஃப் தி பார்ட்டிகல் கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன உங்களுக்கு லோயஸ்ட் அயனைசிங் பவராக இருக்கும். அப்போ ஆல்ஃபா பார்ட்டிக்கு 2 புரோட்டான் 2 நியூட்ரான் இருக்குது. இது பெருசாக இருக்கும். பீட்டாக்கு வந்து என்னது ஒரே ஒரு எலக்ட்ரான். காமா வந்து ஃபோட்டான்ப்பா. அப்போ காமாவுக்கு வந்து என்னது ரொம்ப இதுக்கு பார்ட்டிக்கலே சைஸே ரொம்ப கம்மி. பார்ட்டிக்கலே கிடையாது இல்லையா? அதனால வந்து அயனைசேஷன் பவர் ஆஃப் தி காமா ரேடியேஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஏ நான் யூனிஃபார்ம் கைட் இஸ் ஹேங்கிங் ஃப்ரீலி ஃப்ரம் தி பிரான்ச் ஆஃப் ட்ரீ as shown in figure. தி ஃபிகர் எது கரெக்ட்னு கேட்குறாங்க. ஃபில் இன் தி பிளாங்க்ஸ். PQR and S இஸ் தி மோஸ்ட் ப்ராபபிள் பொசிஷன் இட்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் வந்து இந்த ஆர்ப்பா. ஆர் தான் வந்து சென்டர் ஆஃப் மாஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, சப்போர்ட் யுவர் ஆன்சர் ஏ வித் ரீசன் சொல்கிறாங்க. அப்போ வந்து இப்போது ஆர் தான் சென்டர் ஆஃப் மாஸாக இருந்துச்சுன்னா இங்கே எம்ஜி இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகிருக்கும். இங்கே டென்ஷன் இந்த டைரக்ஷனில் ஆக்ட் ஆகும். அப்போ டென்ஷனும் எம்ஜி ஏன்னா சென்டர் ஆஃப் மாஸில் வந்து மொத்த வெயிட் ஆக்ட் ஆகும். அப்போ டென்ஷன் எம்ஜி சேம் லைனில் ஆக்ட் ஆகும். சேம் லைனில் ஆக்ட் ஆனதான் என்ன ஆகும்? உங்களுக்கு டார்க்கும் கிடையாது. அதாவது மொமெண்ட் ஆஃப் கப்பலும் கிடையாது. அடுத்து நெட் ஃபோர்ஸும் ஜீரோ. அப்போ நெட் ஃபோர்ஸ் ஜீரோவாக இருந்தால் டிரான்ஸ்லேட்டட் மோஷன் கிடையாது, ரெஸ்ட்டில் இருக்கும். ரொடேஷனல் மோஷனும் கிடையாது. அப்போ இது ரெஸ்ட்டில் இருக்கிறதுனால வந்து அப்போ ஆரில் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்ட் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும்? உங்களுக்கு ஈக்குலிபிரியமில் இருக்க முடியும். மற்ற பாயிண்ட்ல எங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் அப்படி இருந்துச்சுன்னா என்ன ரொடேஷனல் மோஷன் வந்துடும். இங்கே ரொடேஷனல் மோஷனும் கிடையாது, டிரான்ஸ்லேட்டட் மோஷனும் கிடையாது அப்படின்னு ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தி டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப் ஆஃப் ஏ சவுண்ட் வேவ் produced by a vibrating wire shown in figure. How will you adjust the tension in the wire to reduce the length PR என்றாங்க. அப்போ PR என்றது என்னதுப்பா? வேவ். இது இந்த என்னது? PR வந்து இந்த PR உடைய லெங்த். இது வந்து டைம் பீரியட். PR உடைய லெங்த் என்னது? டைம் பீரியட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, பாருங்க. இங்கே வந்து பிஆர் வந்து டைம் ஆக்சிஸில் இருக்கனால இது டைம் பீரியட். அப்போ பிஆர் வந்து என்ன பண்ணும்? ரெடியூஸ் பண்ணணும். அப்போ டைம் பீரியடை ரெடியூஸ் பண்ணணும். அப்போ ஃப்ரீக்வன்சி ஈக்குவல் டு 1/டைம் பீரியட். கரெக்டுங்களா? அப்போ டைம் பீரியட் குறைஞ்சுன்னா ஃப்ரீக்வன்சி வந்து கூடியிருப்பா. அப்போ ஃப்ரீக்வன்சிக்கும் டென்ஷனுக்கு என்ன ரிலேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டென்ஷன். அதாவது ஃப்ரீக்வன்சி இஸ் ஈக்குவல் டு 1/2L ரூட் ஆஃப் டென்ஷன் பை லீனியர் டென்சிட்டி இருக்கும். ஓகேங்களா? அப்போ ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும்னா டென்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ how will you adjust the tension in the wire என்ன வந்து அப்போ டென்ஷனை வந்து என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும். டென்ஷனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்க்ரீசஸ். அப்போ டென்ஷன் இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் என்ன உங்களுக்கு டைம் பீரியட் குறைஞ்சிரும். அப்போ டைம் பீரியட் இங்கே குறைஞ்சிரும். பிஆர்லேருந்து குறைஞ்சிரும். சரிங்களா? விச் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் சவுண்ட் இஸ் அஃபெக்டட் பை தி ரிடக்ஷன் இன் தி லெங்த் ஆஃப் தி பிஆர். அப்போது லெங்த் ஆஃப் பிஆர் குறைச்சோம்னா டைம் பீரியட் குறையுது. அப்போ ஃப்ரீக்வன்சி கூடுது. ஃப்ரீக்வன்சி கூடுதுன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பிச் வந்து இன்க்ரீஸ் ஆகும்.
pitch of the sound வந்து increases அப்படின்னு ஆன்சரில் எடுத்துக்கலாம்ப்பா.